பேசும் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருச்செந்தூருக்கு போயிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய். இந்த விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சிகளையும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு செய்தியாக இருக்குது. நாட்டில் இவ்வளவு வன்முறை சம்பவங்கள், போராட்டங்கள், அத்தியாவசிய பிரச்சனைகள் தொடர்பான போராட்டங்கள் நடந்தாலும் கூட அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இன்றைக்கி ஊடகங்கள் பேசுகிற விஷயம் எதுன்னு கேட்டால், திருச்செந்தூர் கோவிலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் போய் சாமி தரிசனம் செஞ்சார். அங்கே அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயந்தான். அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்னன்னு கேட்டால், பெரியாரை கொள்கை தலைவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். சரி, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு திருச்செந்தூர் கோவிலில் போய் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரியாக வரும்னு நமக்கு தெரியல. விஜய் ரசிகர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா பதில் சொல்லலாம். இன்னொன்று, அடுத்ததாக இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவருடைய லெட்டர் பேரில் முதல்ல இருந்துச்சு. அந்த விஷயம் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா போன்றவர் சொன்னப்போ அந்த ஜோசப் அப்படிங்கிறத லெட்டர் பேர்லேருந்து எடுத்துட்டார். ஆனால் தற்போது சட்டசபை தேர்தலில் பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் அவர் போட்டியிடும்போது தனது பெயரை ஜோசப் விஜய்ன்னு தான் சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், ஒருவேளை அவர் ஆவண ரீதியாக அந்த பேரில் அவர் இருந்திருக்கலாம், ஜோசப் விஜய்ங்கிற பேரில். ஸோ அவர் உண்மையான பெயரை வெளியே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் ஏற்பட்டதால் அவர் ஜோசப் விஜய்ங்கிற பேர்லேயே சட்டசபை தேர்தலில் போட்டியிடுறார். ஆனால் அதே சமயம் நம்ம இன்னொரு பக்கம் போக வேண்டியது. அதாவது ஒரு கிறிஸ்தவர் ஒரு மாற்று மதத்தினர், எந்த மதத்தினருமே இந்து கோவில்களுக்குள் நுழைவதற்கு சட்டம் அனுமதிக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் மாற்று மதத்தவருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி. ஏன்னா இது சட்டம். இந்த சட்டத்தை மீறினாரா விஜய் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இதற்கு திருச்செந்தூர் கோவிலை கையில் வச்சுக்கிற அறநிலையத்துறை நிர்வாகம் பதில் அளிக்கணுங்கிறத இந்த காணொளி மூலமாக நம்ம வேண்டுகோளை வைக்கிறோம். ஒன்று, கேள்வி யாருக்குன்னு கேட்டால், கிறிஸ்தவ மத குருமார்களுக்கு. அதாவது கோவில்கள் இருக்குமிடமெல்லாம் சாத்தானின் இடங்கள் அப்படின்னு சொல்லி மோகன் சி லாசரஸ் கடந்த காலங்களில் சொல்லிக்கிறார். இப்போ மோகன் சி லாசரஸ் ஆகட்டும், பால் தினகரன் போன்ற கிறிஸ்தவ போதகர்களாகட்டும், அவங்க பாவிகளேன்னு சொல்லி மாற்று மதத்தவர்களை அழைக்கிறாங்க. அதாவது மாற்று மதத்தை இயேசுவை நாடாதவர்கள், இயேசுவின் காலடியை நாடாதவர்கள் பாவிகள் அப்படிங்கிறாங்க. யார்? கிறிஸ்தவர்கள். இது பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்த ஜோசப் விஜயை அவர்கள் என்னவாக சொல்லுவார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம கேட்குற கேள்வி யாருக்குன்னு கேட்டால், விஜய்களுடைய ரசிகர்களுக்கு. மாநில அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் விஜய்களுடைய ரசிகர்கள், ஃபாலோவர்ஸ். உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வாபு சிவா, சுப்பிரமணிய பாரதி, இது மாதிரி சுதந்திரத்துக்காக வெள்ளைய கிறிஸ்தவர்களிடம் போராடி தூக்கு கயிறை முத்தமிட்ட பலரும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இருந்தும் கூட அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்த சுதந்திரத்தை ஒரு சினிமா நடிகன் பின்னாடி போய் அந்த நடிகன் கையில் இந்த நாட்டை ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு அதிதீவிரமாக இருக்கிற உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம ஆந்திர மாநில அரசியலை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னு கேட்டால், ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிறவர் ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தவர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆட்சி காலத்தில் கோவில்கள் பல்வேறு கோவில்கள் தாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. இந்துக்கள் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கோவில்களில் இந்துக்கள் சாமி தரிசனம் செய்கிறதுல பல இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், அந்த மாநில மக்கள் ஒரு கருத்து சொன்னாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். அதனால் அவர் இப்படி மதவிரோதமாக இந்துக்களை புறக்கணிக்கிறார், இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க. அதற்கப்புறமா அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய எதிர்ப்பு காரணமாக ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது கடந்த கால ஆந்திர மாநில அரசியல் வரலாறு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. சரி, ஏற்கனவே தமிழக முதல்வர் திரு M.K. ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிட்டு, நானும் ஒரு கிறிஸ்தவர் தான் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். அறிவிச்சதோடு மட்டும் இல்லாமல், சனாதனத்தை டெங்கு போல, மலேரியா போல ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லுகிறார். இது தொடர்பாக அவர் பல்வேறு இடங்களில்
வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய அரசியல் வந்து அதன் காரணமாக முடிவடையும் நிலை கூட ஏற்படலாம்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் தற்போது கிறிஸ்தவர் என்று தன்னை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு ஜோசப் விஜய் என்கிற பெயருடனேயே போட்டியிடுறார். திரு ஜோசப் விஜய் அவர்கள் கையில் ஆட்சி போச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து கோவில்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் பதில் சொல்லணும், நீங்கள் சிந்திக்கணும். உங்களுடைய பெற்றோர்களை கூட நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிக்கிறீங்க. இருந்தாலும் இதெல்லாம் உங்கள் பெற்றோர்கள் இவ்வளவு நாளாக உங்களுடைய மூதாதையர்கள் அப்பன் பாட்டை முப்பாட்டை எல்லாம் கட்டி காத்து வந்த ஒரு சம்பிரதாயங்கள், ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள், கோவில்களுடைய தொன்மை வரலாறு, தமிழ் வரலாறு, அதாவது தொன்மை வாய்ந்த பல்வேறு கோவில்களை வந்து இங்கே ஆட்சி சென்ற மன்னர்கள் வந்து நமக்கு விட்டு சென்றுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான ஒரு இந்து சமயத்தை அழிப்பதற்கு நீங்கள் துணை போக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. விஜய் அப்படி பண்ணுவாருன்னு சொல்லலை, ஆனால் கடந்த கால வரலாறுகள் ஆந்திர மாநில அரசியலில் துவங்கி சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிற உதயநிதி வரைக்கும் நம்ம கண் முன்னாடி உதாரணங்களாக இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அது வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. அதனால் மக்கள் கூட்டமாக போய் அங்கெல்லாம் திரண்டு நின்று பார்த்தாங்க. ரைட், ஓகே. ஆனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல. அந்த இரவில் அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே திரண்டது எப்படி? இதே சமயம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங் எல்லாம் போகிறார். அவருடைய நடிக்கிற ஷூட்டிங், அந்த தகவல் எவ்வளோ ரகசியமாக வைக்கப்படுது. ஏன், என்ன காரணம்? அவர் வந்து இந்த விஷயத்தை அரசியலாக வெளிப்படுத்துகிறார். அதாவது கோவிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அரசியலாக, ஒரு அரசியல் நிகழ்வை அவர் மாற்றிட்டார். ஸோ அவர் வந்து பெரம்பூர் அல்லது திருச்சி ஏதோ ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சட்டசபைக்குள்ளே போய் ஆட்சி நடத்த போகிறது வேறு ஏதோ ஒரு கட்சி தான், திமுக கூட்டணியோ அல்லது அதிமுக கூட்டணின்னு வச்சுக்கோங்க. இவர் சட்டசபைக்குள்ளே போய் என்ன பேசுவார்? சரி, அப்படியே எடுத்துகிட்டு போய் பேசினால் கூட அந்த அவருடைய பேச்சு தொடர்பாக சட்டசபையில் இருக்கிற அமைச்சர் வந்து வேறு ஒரு கேள்வி கேட்டார்னா இவரால் பதில் சொல்ல முடியுமா? அதற்கான நாலேஜ் இருக்குதா? இது வரைக்கும் ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தாத திரு விஜய்க்கு அந்த நாலேஜ் இருக்குதா? ஒன்று. அடுத்ததாக, அரசியல் அனுபவம் அறிவு இல்லாத திரு விஜய் அவர்கள் அப்படியே ஜெயிச்சு உள்ள போனாலும் அடுத்த தேர்தலில் அவர் என்ன ஆவார் யோசிப்பார். திமுகவுடைய கூட்டணியில் சேர்ந்து ஒரு முக்கிய, இப்போ எப்படி காங்கிரஸ் 28 சீட்டில் போட்டியிடுது அது மாதிரி ஒரு கட்சியாக மாறுவார். அதிகபட்சம் விஜயுடைய அடுத்த தேர்தலுக்கான அரசியல் இவ்வளவாக தான் இருக்க முடியும். ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து கமலஹாசன் அவர்கள், உலக நாயகன் அவர்கள் டார்ச் லைட்டால் டிவியை உடச்சி வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டணும்னு சவால் விட்டார். இந்த தடவை தேர்தலில் அவர் என்னாச்சு, எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவர் என்ன பண்ணார்? எனக்கு நான் எந்த சீட்லேயுமே நிற்கலை, எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் நிரந்தர காவல்காரராக மாறிட்டார் கிட்டத்தட்ட. ஸோ இவருடைய விஜயுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அடுத்த தேர்தல் அப்படிங்கிறப்ப ஒரு 40 சீட்டு கேட்கலாம், நிற்கலாம், அவ்வளோதான். அதிகபட்சமாக இவ்வளோ தான் நடக்கும். ஸோ இந்த காணொலி தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.